இப்போ இந்த 14வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எழுதுவோமா? tan இன்வர்ஸ் ஆஃப் 2 cos 2 sin இன்வர்ஸ் 1/2 ஓகேவா? சரி, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? முதல்ல இது வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி தென் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக இங்கே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இது வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷனு. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் முதல்ல நம்ம சால்வ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து சால்வ் பண்ணுற ஆன்சர் எடுத்து நம்ம காசில் அப்ளை பண்ணுவோம். காசுக்கு கிடைக்கிற ஆன்சரை வந்து நமக்கு டேனுக்கு அப்ளை பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி, இப்போ முதல்ல tan இன்வர்ஸ் ஆஃப் 2 cos 2 sin இன்வர்ஸ் sin அப்போ 1/2 எடுக்கும். sin 5/6ல உங்களுக்கு 1/2 எடுக்கும். ஸோ அதனால் அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி. ஓகேங்களா? தென் இப்போ சைனும் கேன்சல் ஆச்சுன்னா அது என்னவாகும்? 2 cos இங்கே tan இன்வர்ஸ் 2 இன்ட்டு 5/6. ஏன்னா சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிறதுனால இப்படி ஆயிடுது. ஸோ தென் இது வந்து 2 3s are 6. ஸோ அதனால் இதை கேன்சல் பண்ணிவிட்டு 5/3ன்னு கிடைக்கும். ஸோ தென் அதுக்கப்புறமா இன்னும் நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா 2 இன்ட்டு cos 5/3. cos 5/3யோட வேல்யூ என்னப்பா? cos 5/3யோட வேல்யூ வந்து 1/2. ஓகேவா? ஸோ அதனால் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு 5/3. தென் இப்போ நம்ம என்ன கிடைக்குதுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 2 5/3ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ cos 5/3யோட வேல்யூ என்னன்னா உங்களுக்கு 1/2ன்னு கிடைக்குமா? ஸோ 2வும் 2வும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்கும். எப்போ வந்து tan வந்து 1 எடுக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் tan 5/4ன்னு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ tan 5/4 தான் உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் tan இன்வர்ஸும் tan கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன? ஆங்கிள் 5/4 தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, cot ஆஃப் sin இன்வர்ஸ் cos ஆஃப் tan இன்வர்ஸ் 1ன்னு